வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோ யாருக்குண்டா இந்த முறை தேட்டம் எழுத இருக்கிற 2026ஆம் ஆண்டு பெச் மாணவர்களுக்கு. நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சார் நீங்க எக்ஸாம் பேச்சுக்கு மட்டும்தான் எல்லா வீடியோவும் போடுறீங்க, எங்களை கொண்டு போய் போடுறீங்க இல்லைன்னு. இது உங்களுக்காக. தேட்டம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆரம்பத்துல நல்லா படிச்சிருப்பீங்க. காலப்போக்குல உங்களோட படிப்புட அளவு நல்லாவே குறைஞ்சிருக்குதுன்னு. காலப்போக்குல படிப்புட அளவு நல்லாவே குறைஞ்சிருக்குது. இப்ப அடி மட்டத்துக்கு போய் நிக்குது பிள்ளைகள். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த டைம்ல தேர்ட் டேர்மும் வந்துட்டு எப்படி நாங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது என்றது மட்டும்தான் நாங்க நோக்கமா வைக்கணும். எங்களுக்கு தேவையானது மார்க்ஸ். நாங்க எப்படி படிக்கிறோம் படிக்காம விடுறோம் அந்த கதை எல்லாமே இல்லை. ஈவன் படிக்காம கூட இருப்போம், ஆனா நாங்க மார்க்ஸ் எடுக்கணும். அதுக்கு எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும்? 80+ மார்க்ஸ் எடுக்கணும். சரியோ? 80+ மார்க்ஸ் எடுக்கணும் தேர்ட் டேர்ம்ல. இது கட்டாயம். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் என்று பார்த்தா, இதுல நான் எஸ்ஏ மட்டும் சொல்றேன். கேள்வி என்ன மாடல்ல வருதோ அதை வழங்கிட்டோம்னா நாங்க கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஏண்டா FWC பொறுத்த வரைக்கும் ஒரே முதல் கேள்வி, ஒரே மாதிரி கேள்வி, ஒரே டைப் கேள்வி. அவங்களோட பெட்டனை மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் சிம்பிளா வந்துடும். அதுல பெரிய கஷ்டமே இல்லை. ஈவன் நீ ஒன்றுமே படிக்க இல்லை, ஒன்றுமே படிக்க இல்லைன்னு வைப்போம், 50 மார்க் சும்மா எடுப்பீங்க. 50 மார்க் சும்மாவே எடுப்பீங்க, ஒன்றுமே படிக்க இல்லாட்டி. கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்ற மாதிரி செய்யற பிள்ளைகள் 80 மார்க்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு எங்கட தேர்ட் டேர்ம் செமினார் இருக்குது. வார வீக் ஸ்டார்ட் ஆகும் தேர்ட் டேர்ம் செமினார். அதுல எப்படி நீங்க எல்லா கேள்விக்குமே ஆன்சர் பண்ணலாம், எப்படி நீங்க மேக்சிமம் மார்க்ஸ் அதாவது 80+ எடுக்கலாம் என்றதுக்கான முழு வழிகாட்டியுமே உங்களுக்கு தேர்ட் டேர்ம் செமினார்ல சொல்லி தருவேன். ஒரு ஃபுல் மாடல் பேப்பர் ஒன்று தருவேன். 2025 பேச்சுக்கும் 24 பேச்சுக்கும் நடந்த பேப்பரை தொகுத்த மாதிரி ஒரு பேப்பரா இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க செய்யற கேள்வியெல்லாம் பிடிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைம்ல கூடுதலான ஃப்ரீ கிளாஸும் போடுவேன். ஃப்ரீ கிளாஸ்ல எப்படி நீங்க மார்க்ஸ் எடுக்கலாம் என்றதுக்கான வழிகாட்டல் எல்லாம் சொல்லி தந்து கொண்டே இருப்பேன். இந்த ஒரு 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 வீக் 1.5 வீக் இருக்குது. அதுக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் வந்துருமே. அதுக்குள்ள எப்படி எல்லாம் மார்க்ஸ் எடுக்கலாமோ அவ்வளவு வழியுமே சொல்லி தந்துடுவேன். யாருமே ஃபெயில் விட மாட்டீங்க. ஸோ அதுல லிங்க் எல்லாம் வேணுமெண்டா எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல நான் ஃப்ரீ கிளாஸுக்கான லிங்க் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல இல்லாதாக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல்ற லிங்கை கொடுக்குறேன், அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரி, முதலாவது என்ன கேள்வி வரப்போகுதுன்னா கேசஸும் வரப்போகுது, எனர்ஜெட்டிக்ஸும் வரப்போகுது. அப்ப கேசஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கேள்வி பிவி சமன் என்ஆர்டில தான் இருக்கும். பிவி சமன் என்ஆர்டி இல்லாட்டி பிவி சமன் 1/3 MnC² பார். இதை வச்சு என்ன கேள்வியுமே நாங்க செய்துக்கலாம். பட் அந்த ஐடியாவை பிடிக்கணும். அந்த ஐடியா பிடிக்கிறதுக்கு தான் நாங்க டீச்சர்ஸ். இல்லாட்டி நீங்க பழகணும், ஆனா நீங்க பழக மாட்டீங்க. படிச்சு தர பாடத்தையே நீங்க படிக்கிறீங்க இல்ல, தனிய கேள்வியை எடுத்து பழக போறீங்க, பழகவே மாட்டீங்க. இது ஒரு 2 டைப் இருக்குது கேள்வி வாரது எனர்ஜெட்டிக்ஸ்ல. ஒன்று உங்களுக்கு பூனை பெருச்சக்கரம் போடலாம். பட் போன வருஷம் பூனை பெருச்சக்கரம் போட்டதால இந்த முறை போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு விலை மைனஸ் தாக்கி போட்டு கேள்வி செய்யற மாதிரி வரும், இல்லாட்டி சக்கர விதியில செய்யற மாதிரி வரும், இல்லாட்டி ஒப்புரை வரைபடத்துல செய்யற மாதிரி வரும். ஏதாவது ஒரு மெத்தட்ல நாங்க கேள்வி செய்து பழகணும். ஸோ பழகிட்டா எனர்ஜெட்டிக்ஸையும் சரி. அடுத்த ஓர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் மாற்றீடு 2 மாற்றீடு போடுவாங்க பிள்ளைகள். மாற்றீடு நீங்க கட்டாயம் பழகிருக்கணும். உங்க தியரி படிக்கக்குள்ள பழகணும், இல்லாட்டி இப்பயாவது பழகணும். ஸோ உங்களுக்கு மாற்றீடு பழகிறதுக்கு நான் ஃப்ரீ கிளாஸ் போடுவேன். ஃப்ரீ கிளாஸ்ல எப்படியோ எக்ஸாமுக்கு போது எல்லா மாற்றீட்டையும் பழகி விட்டுருவேன். ஏன்னா உங்களுக்கு ஓர்கானிக் வரைக்கும் தான் தேர்ட் டேர்ம். ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. மாற்றீடு பழகிட்டீங்கன்னா நீங்க ஸ்ட்ரக்சரும் செஞ்சு போட்டுருவீங்க, MCQவும் செஞ்சு போட்டுருவீங்க. ஸோ மாற்றீட்டுல தான் ஓர்கானிக்கே தங்கி இருக்குது. எப்படி தாக்கம் எழுதுறது, எப்படி ஒண்ணுல இருந்து ஒன்று மாத்துறது, மாற்றீடு பழகிட்டீங்கன்னா எல்லாமே கைக்கு வந்துடும். அடுத்தது பொறிமுறை. இது கொப்பியை பார்த்து படிங்க எப்படி வருதுன்ட்டு. இல்லாட்டி யாராவது ஒரு டீச்சர்ஸ்ல சப்போர்ட் எடுங்க, சிம்பிளா நீங்க பொறிமுறை பழகிடுவீங்க. இன்னோர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் பார்த்திருப்பீங்க. ஸோ கட்ரெயின்மெண்ட் பரிவகுப்பு தெரியாட்டி யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கிறேன். அப்படியும் இல்லையா எங்களோட எஸ்ஏ ப்ரொஜெக்ட் செஞ்சது இருக்குது. எக்ஸாம் வச்சுக்க அந்த வீடியோ எடுத்து பாருங்க, அட்மினை கண்டெக்ட் பண்ணி சிம்பிளா பிடிச்சிடுவீங்க. இன்னோர்கானிக் கேள்வி, எஸ்ஏ கேள்வி வெரி ஈஸி, சிம்பிளா பிடிக்கலாம். அடுத்தது கல்குலேஷனை பொறுத்த வரைக்கும் மிக இலகுவா மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வழிகாட்டு யூடியூப்ல போட்டு வச்சிருக்கிறேன். அதுவும் ஃபைனல் பேப்பர் கேள்வி எப்படி செய்யறேன், அது மிக பெருசு. ஃபைனல் பேப்பர்ல வர கல்குலேஷன் கேள்வி மிக பெருசு கம்பேர்ட் டு FWC.
சோ அதை பழைய எடுங்க. அது பழையிட்டா FWC எல்லாம் ஒரு விஷயமே இல்லை பிள்ளைகள். சோ எப்படி கேள்வி வருது பெட்டனை மட்டும் பிடிச்சிட்டா உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் நத்திங். எக்ஸாம் எல்லாம் நத்திங். சோ ஏதோ உண்டு நாங்க ஈஸியா செஞ்சு பழகிட்டோம்டா சும்மா மார்க்ஸ் வரும் பிள்ளை. யாரும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஃபெயில் விட்டுருவோமா, 30 எடுத்துருவோமா, 25 எடுத்துருவோமா, அது ஏன் எடுக்கிறீங்கன்னு தெரியாது. கேள்வியில பெட்டனை பிடிச்சாலே 50 வருது. சும்மா மார்க்ஸ் வரும். இந்த கொமனான ஐடியாக்களை வச்சு மார்க்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் பேப்பர் போட்டு கொண்டிருக்கிறாங்க. சோ விஷயத்தை பிடிங்க. எக்ஸாம் உங்களுக்கு சிம்பிளா வரும். அதே மாதிரி செமினார் நடக்கும். உங்களுக்கு தேர்ட் டேர்முக்குரிய பேப்பர் செமினார் நடக்கும். அதுல வேணுமெண்டா ஜாயின் ஆகி நீங்க முழு பயனையுமே அடைஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸும் எக்ஸாம் வரைக்கும் நான் செய்து கொண்டிருப்பேன். அதுலேயும் உங்களுக்கு எல்லா விடயங்களும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். ஓகே ரைட். அதுக்கு தேவையாண்டா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க கொடுக்குறேன். அதுல ஜாயின் ஆகி நீங்க முழு